ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இனிக்கும் வந்து மாஃபியா எஃப்எஃப் ஜெமினோட எஃப்எஃப் அடிக்டட் டு யூ எபிசோட் 2. தென் ஆமி உங்கள் எல்லாருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணணும். பிகாஸ் உங்கள் லவ்லாம் ரொம்ப பியூராக இருக்குடா. என்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது நான் நிறைய பேரை பார்த்தேன். அவ்வளோ லவ்வபலாக பேசுகிறீங்க என்கிட்ட. சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ்டா உங்கள் லவ்க்கெலாம். உங்கள் லவ்லாம் ரொம்ப பியூர். நான் உங்களை ஸ்டோரியை சொல்கிறேன்னு உங்களை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோடய ஸ்டோரி மூலமா. ஃப்யூச்சர்லன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக அப்படி ஸ்டோரி போட பார்க்குறேன்டா. தென் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்ப்பா. தென் சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பிகாஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. வாங்க போகலாம். ஸோ ஜிமின் வந்து மேரி சொல்லிட்டு போயிடுறாருல. அப்போது உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஹக் பண்ணி அழுகுறாங்க. என்ன பண்ண அவன் ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னும் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு வேறு வழி தெரியலம்மா, கன் பாயிண்ட்டில் நீங்கள் இருக்கீங்கம்மா. ஆஹா, நான் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அவன் யாருன்னு கூட தெரியாது, அவன் ஒரு மாஃபியான்னு தான் தெரியும். அவன் பேர் கூட நம்மளுக்கு இன்னும் தெரியாது. பரவாயில்லம்மா, எனக்கு நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அழுகுறீங்க. உடனே உங்கள் அப்பா சொல்கிறாரு, இங்கேருந்து நம்ம எப்படின்னா தப்பிச்சு போக பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைப்பா, நம்ம வீடை சுற்றி நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்க. தப்பிச்சு போகணுன்னு நினச்சா உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது. வேண்டாம், இன்னைக்கு ஈவினிங் மேரேஜ் சொல்லியிருக்காங்கல்ல, பண்ணட்டும். எல்லாம் எப்படி நடக்குதோ நடக்கட்டும்ப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா ரொம்ப ஹக் பண்ணி அழுகுறாங்க. என் பொண்ணுக்கா இந்த நிலமை அப்படி சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஈவினிங் ஜிமின் வந்து காரில் வந்து ஒரு ஃபோர்ஸோடு இறங்குறாரு. நீங்கள் 3 பேரும் உடனே டக்குன்னு எழுந்து நின்றுக்கிட்டீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஜிமினை பார்த்தோன்னா ஓடி போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், நாங்கள் பண்ணது தப்பு தான் சார். என் பொண்ணு சின்ன பொண்ணு சார், இப்போ தான் சார் காலேஜ் படிக்கிறா, இப்போ தான் சார் காலேஜும் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அவள் ஃப்யூச்சர் சார், எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு சார். நீங்கள் என்ன வேணாலும் பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி அழுகுறாங்க. அப்போது ஜிமின் சொல்கிறாரு, ஓ சாரி சார், உங்கள் டைம் ஓவர் அப்படி சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. உங்கள் கிட்ட வந்தோடனையும் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக தலையை கீழே போட்டு சைலண்ட் க்ரை, ரொம்ப தேம்பி அழுகுறீங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தேம்பி சைலண்ட்டாக அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் காது கிட்ட வந்து, லெட்ஸ் கோ பேபி, ஒரு லாங் ஜேர்னி ஹெவனுக்கு போகலாமா அப்படின்றாரு. அந்த வேர்ட் கேட்டோனையும் உங்கள் பாடி ஃபுல்லாக ஷிவர் ஆகுது. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. உடனே ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி தரதான் இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் அதை எதுவுமே தடுக்கல, ஒரு பின்னாடியே அப்படியே போகிறீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பின்னாடியே ஓடி வராங்க. அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கும் போது காரில் உங்கள் அம்மா உங்கள் அப்பா நீங்கள் ஜிமின் ஸோ எல்லாம் போகிறீங்க. ஜிமின் ஒரு சர்ச்சில் இறக்கிட்டு ஒரு 4 லேடிஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட உங்களை தள்ளுறாரு. வித்தின் 20 minutes இவர் ரெடி ஆகி சர்ச் ஹாலில் வரணும், புரியுதா அப்படின்றாரு. அவங்களும் ஓகே சார், ரெடி பண்ணிடுறோம் சார் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஒயிட் ஃப்ராக், ஒரு லாங் ஃப்ராக், பட் நோ மேக்கப், ஹேர் ஸ்டைல் கூட ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல். ஸோ நீங்கள் சர்ச்சில் என்ட்ரி ஆகுறீங்க. உள்ள ரொம்ப இன்னசென்ட் ஃபேஸ் ஃபுல்லாக க்ரை, நோ மேக்கப். ஜிமின் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒரு ஹார்ட் அப்படியே அந்த டைமில் ரொம்ப ரேஸ் ஆகுது. ஒயன் ரொம்ப சின்ன பொண்ணு, அண்ட் சேம் டைம் ரொம்ப இன்னசென்ட். அவள் ஐஸ் அப்படியே பார்க்குறாரு. தென் உங்கள் அம்மா அப்பா பார்த்தோன்னா, சே சாரி பேபி, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்க போகிற, அதுவும் டெய்லி. அச்சோ பாவம்ல என் பேபி அப்படின்னு மனசில் சொல்லிகிட்டு இருக்காரு. தென் நீங்களும் வந்து நிற்கிறீங்க, சைலண்ட் க்ரை. அப்படியே ஹைஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும் கண்டினியூ வந்துகிட்டே இருக்குது. ஸோ அங்கே கேட்குறாங்க, பாக் ஜிமின், நீங்கள் ஒயினை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள், ஓ
இவர் பேர் பாக் ஜிமினா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒன்று ஜிமின் ஐ டூ அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாரு. உங்களை கேட்குறாங்க. உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா அப்பா பார்க்குறீங்க, கன் பாயிண்டில் இருக்காங்க. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஐ டூ சொல்கிறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. அவ்வளோ நேரம் திக்கி திக்கி சொல்கிறீங்க அந்த ஐ டூ ஒரே ஒரு வார்த்தையை. தென் உடனே சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் இப்போ கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னும் ஜிம்மி உங்ககிட்ட வராரு. உங்களுக்கு சுத்தமாக ஸ்டாமினாவே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப டயர்டாகிட்டிங்க அழுது. அவர்கிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, அச்சோ எனக்கு அழுதா சுத்தமாக பிடிக்காது, இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஸோ கண்ணை துடைக்கிறியா அப்படின்னு நீங்கள் டக்குன்னு கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அப்படியே சைலண்டாக நிற்கிறீங்க. ஸோ தென் உங்கள் அம்மா அப்பா கிட்டே போகிறீங்க. உடனே ஒரு கை வந்து உங்களை பிடிச்சி இழுக்குது. யாருன்னு பார்த்தா ஜிம்மின் தான். நீங்கள் உடனே ஜிம்மின் பார்த்து, சார் அப்பாவையும் அம்மாவையும் ஒரே ஒரு தடவை மீட் பண்ணிடுறேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு அழுதுகிட்டே திரும்பி பேசுகிறீங்க. பட் ஜிம்மன் சொல்கிறாரு, ஓ பேபி, இப்போ நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் ஹஸ்பண்ட், நீ ஒய்ஃப், நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போகிறோம், இடையில எதுக்கு உங்கள் அப்பா அம்மா வராங்க அப்படின்றாரு. நீங்கள் சார் கடைசியாக சார் ஒரே ஒரு டைம் மட்டும் சார் பேசிக்கிறேன் சார், இதோ பார்வையன் என்னை ஷவுட் பண்ண வைக்காத, தென் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு உங்களை கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு, அம்மா ஐ எம் ஃபைன், டோன்ட் க்ரை, டேக் கேர், ஒழுங்காக சாப்பிட்ணும், கரெக்டாக மெடிசன்ஸ் பண்ணணும், டேடி நான் ஓகே தான் டேடி அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறீங்க. ஏன்னா ஜிம்மன் உங்களுக்கு இழுத்துட்டே போகிறாரு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா சர்ச்சில் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டே போகிறீங்க இந்த வேர்ட்லாம் சொல்லிட்டு, டேக் கேர்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் மா, போல் கேர்ள்மா அப்படின்னு கத்துறீங்க. ஜிம்மினுக்கு செம்ம கோவம் வருது. தரன்னு இழுத்துட்டு காரில் போய் தள்ளுறாரு. தள்ளின உடனே நீங்கள் அப்படியே காரில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜிம்மின் வந்து, பேபி டியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வை சரியா, இப்பயே அழுதுட்டா எப்படி அப்படின்னும் நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க சைலண்ட்டாக. கொஞ்ச நேரத்துலேயே ஜிம்மினோட மேன்ஷன் வந்துடுது. ரீச் ஆகிட்ட பிறகு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிம்மின் ஒன்றே, ஓ மை பேபி வீடு வந்துடுச்சு இறங்கு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜிம்மின் வந்து உங்களை எப்பவுமே பயம் கொடுத்ததுக்காக ஒரு வேர்டுமே கிறிஸ்டல் கிளியராக சொல்வார், தனியாக அது மாதிரி சொல்வார். உன்னைத்தான் சொல்கிறேன், வீடு வந்துடுச்சு இறங்குன்னு சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு அது மாதிரி பேசினாலே பாடியில் ஷிவர் ஆக உடனே நீங்கள் இறங்கிடுறீங்க. தென் உங்கள் மேலே கை போட்டுட்டு உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நிறைய வேலைக்காரங்களாம் வந்துட்டாங்க, மெய்ட்லாம் வந்துட்டாங்க. மெய்ட்லாம் வந்த பிறகு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு, ஒயன் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுமா அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே, ஹாய் ஐம் ஒயன் அப்படின்றீங்க. உடனே ஜிம்மின் வந்து, ஸோ இன்றைக்கி யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பிகாஸ் எங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றாரு. இந்த வேர்ட் கேட்டுனையும் உங்களுக்கு டியர்ஸ் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிச்சுது, பாடிலாம் ஷிவர் ஆகுது. ஜிம்மின் உடனே உங்களை கிட்ட கொஞ்சம் எடுத்து இப்படி தோல் மேலே கை போட்டு ஆக்ட் பண்ணி, ஆமாம் தானே பேபி, இன்றைக்கி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே அப்படின்னு கேஷுவலாக கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. உன்னைத்தான் கேட்குறேன், இன்றைக்கி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே அப்படின்னு நீங்கள் தலையை மட்டும் ஆட்டுறீங்க ஸ்பீடாக. குட். ஒரு மேடை கூப்பிட்டு ஒயனுக்கு ரூமெல்லாம் காட்டுங்க அப்படி சொல்லிட்டு அவர் வெளியே போய்ட்றாரு. தென் உங்களுக்கு ரூமில் கூப்பிட்டு போய் விடுறாங்க, அவர் ரூமில் தான் கொண்டு போய் விடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, கண்டினியூவாக அழுகுறீங்க. தென்
உங்கள் மொபைல் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. செக் பண்ணோடனே உங்கள் மொபைலுக்கு இருக்குது. ஸோ பேக்லேருந்து உங்கள் மொபைல் எடுத்து பேசலான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் அப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்படி எடுக்கிறீங்க. பட் உங்கள் மொபைல் வந்து டெத் ஆகிடுச்சு. பிகாஸ் சார்ஜ் 0%. ஸோ அப்படியே அந்த மொபைலை தூக்கி போடுறீங்க. பெட் மேலேயே தூக்கி போட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருக்கும் போது டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் தான் வராரு. ஜிம்மினை பார்த்தோன்னே உங்களுக்கு லைட்டாக அப்படியே செம்ம பயம். லைட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப பயம். அப்படியே எழுந்து நிற்கிறீங்க ஜிம்மின் பார்த்துக்கிட்டு. ஜிம்மின் ஒன்றே, பேபி என்ன தைரியம் இருந்தா என்னோட காஸ்ட்லி பெட்டில் நீ உட்காண்ட்ருப்ப அப்படின்னும் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணோன்னு தெரியல. அப்படியே கீழே அப்படியே ஹெட்டை கீழே தொங்க போட்டுட்டு கம்முன்னு இருக்கீங்க. அண்ட் பேபி நான் இன்னொன்று சொல்லி ஆகணும். நான் கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணலன்னா எனக்கு செம்ம கோவம் வரும். எந்த அளவுக்குன்னா, ஸோ நீங்கள் உங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு என்ன ஸ்லாப் அடி அது மாதிரி. இது நான் சும்மா என் பேபி வலிக்கக்கூடாதுன்னு லைட்டாக அடித்தேன். இதை விட ஹெவியாக விழும். ஸோ ஆன்சர் பண்ண என்ன தைரியம் இருந்தால் என்னோட காஸ்ட்லி பெட்டில் நீ உட்காருவ. நீங்கள் ஒன்றே, சார் எனக்கு தெரியாது சார், உட்கார பெர்மிஷன் இல்லைன்னு, நான் தெரியாமல் தான் சார் உட்காந்தேன், நான் க்ளீன் பண்ணி தரேன் சார், நான் சரி பண்ணுறேன் சார் அப்படின்னு நீங்கள் பட்டுட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அகெயின் உங்களுக்கு ஸ்லாப்னோன்னா செம்மையாக வலிக்குது. 2 கையுமே கன்னத்து மேலே கையை வச்சுட்டு அழுகுறீங்க. அழுதுகிட்டே சொல்கிறீங்க. உங்களுக்கு அழுகையில் வர செம்ம பெயின்னால ரொம்ப கோவமும் வருது, அழுகையும் வருது. ஸோ நீங்கள் இன்னசென்ட்டாக தான் கோவப்படுறீங்க. ஸோ நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்ன சார் நீங்கள் இப்படி போட்டு அடிச்சிட்டே இருக்கீங்க, நீங்கள் சொன்னீங்க தானே நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கினேன், உங்கள் பேர் கூட அப்போ தான் எனக்கு தெரியும் பாக் ஜிமின்னு, என்ன நீங்கள் சும்மா அடிக்கிறீங்க, நான் அடிக்க தான் மேரேஜ் பண்ணிங்களா, அப்போ வேண்டாம் சார் இந்த மேரேஜ்லாம் அப்படின்னு இன்னசென்ட்டாக கோவமாக பேசுகிறீங்க. ஜிமினுக்கு வந்து அந்த இன்னசென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அட் சேம் டைம் ஜிமின் இது வரையும் யாரும் பேர் சொன்னது கிடையாது பாக் ஜிமின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட முடிவு பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. என்ன தைரியம் இருந்தால் என்னோட நேமு நீ சொல்லுவ அப்படின்னு. நீங்கள் சார் வலிக்குது சார், நான் உங்கள் நேம் தெரியாமல் சொல்லிட்டேன் சார், வலிக்குது சார், விடுங்க சார் அப்படின்றீங்க. பட் உனக்கு இதெல்லாம் பத்தாது அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. நீங்கள் கம்முன்ட்டு அழுதுகிட்டே நிற்கிறீங்க. தென் சொல்கிறாரு, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவுக்கும் நல்ல பனிஷ்மெண்ட் தரணும். என்ன தைரியம் தான் அவங்க என்னையும் மாட்டி விட நினச்சிருப்பாங்க. உங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் நான் உயிரோடு விட்டுருக்கேன் அப்படின்னோடனையும் உங்களுக்கு, சார் அதான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்ல, எதுக்கு அப்படி எங்கள் அம்மா அப்பா இழுக்கிறீங்க அப்படின்னோடனையும் ஜிமினுக்கு செம்ம ஷார்ட் டெம்பரில். ஸோ பயிற்சி கோவம். ஸோ பெல்ட் எடுத்துட்டாரு. உங்களுக்கு அவ்வளோதான் நடுங்குது. ஐயோ இப்போ எதுக்குடா இவர் பெல்ட் எடுக்கிறாரு மாதிரி நீங்கள் அப்படியே பேக்லேயே போயிட்டுருக்கீங்க. இப்போ பாருங்கள் சார், நீங்கள் மேரேஜ் பண்ண சொன்னீங்க, நான் பண்ணிக்கிட்டேன். இப்போவே நான் உங்கள் பேச்சு கேட்டுகிட்டே தான் இந்த ரூம்குள்ளே இருக்கேன். நீங்கள் பெட்டில் உட்காரக்கூடாது முன்னாடியே சொல்லியிருக்கணும், நீங்கள் சொல்லலை, அது உங்கள் தப்பு. இப்போ பெல்ட் எடுத்துகிட்டு என் முன்னாடி வந்தினே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படி சொல்லிட்டு அப்படியே பயந்துகிட்டே பின்னாடியே போகிறீங்க. ஜிமினுக்கு நீங்கள் இப்போலாம் பேசுறது ஒரு செகண்ட் சிரிப்பும் வருது. பட் ஆனால் அவருக்கு உங்கள் அப்பா அம்மா மேலே கோவம். ஸோ அதனால் அப்படியே பெல்ட் எடுத்தே வராரு. நீங்கள் சொல்கிறீங்க, இதோ பாருங்கள் சார், எனக்கு நீங்கள் ஸ்லாப் பண்ணதே செம்மையாக வலிக்குது, ப்ராமிஸாக வலிக்குது சார், நான் பொய்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு பின்னாடி போடுங்க. ஜிமின் வந்து அவருக்கு ரொம்ப கோவம். உங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் அவரோட ஃபேஸ்க்கு வந்துட்டு போகுது. பிகாஸ் அவர் ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மர்சி காமிச்சிருக்காருன்னா அது உங்கள் ஃபேமிலி கிட்ட மட்டும்தான். ஸோ பெல்ட் எடுத்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு.
ஸோ உங்களால் பெயின் தாங்க முடியல, ஜிமினோட காலை ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஜிமினோட காலை பிடிச்சிட்டு அழுகுறீங்க. சார் ரொம்ப வலிக்குது சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டு ஒழுங்காக நடந்துக்கிறேன் சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஜிமின் அதை வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு சென்ட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு இது தெரியவே தெரியாது ஜிமின் வீடியோ எடுக்கிறது. நீங்கள் ஜிமினோட காலை பிடிச்சி தான் அழுதுட்ருப்பீங்க. சார் வலிக்குது சார், விட்டுருங்க சார், ரொம்ப வலிக்குது சார், நான் இது மாதிரி அடிலாம் யாருக்கிட்டும் வாங்கினதே இல்லை சார் அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜிமின் ரொம்ப கேஷுவலாக இருக்கார். நீங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கீங்க. பிகாஸ் எத்தனை பேர் ஒரு காலை பிடிச்சி கெஞ்சிருப்பாங்க உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போயே ஒரு கேஷுவலாக தான் இருந்தார். ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் உடனே ஒயன் எழுந்துரு அப்படின்றாரு. நீங்கள் சார் அடிக்க மாட்டிங்களா சார் அப்படின்னு, அடிக்க மாட்டேன் எழுந்துரு அப்படின்னு நீங்கள் எழுந்துக்கும் போதே ஸ்லிப் ஆகி மறுபடியும் கீழே விழுந்துட்டீங்க. பிகாஸ் உங்களால் எழுந்துக்க முடியல ஸ்டேபிளாக. ஜிமின் உடனே உங்களை உடனே பிடிக்கிறாரு, பிடிச்சி ஒழுங்காக நிற்க வைக்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க சார் வேண்டாம் சார், இதுக்கு மேலே அடிக்காதீங்க சார், நான் உங்களுக்கு ஒபே பண்ணி நடந்துப்பேன் சார் அப்படின்னும் ஜிமின் ஓ மை புவர் பேபி, ஓகே பட் எனக்கு இன்னும் உங்கள் அப்பா அம்மாவில் கோவம் குறையவே இல்லை. என்ன தைரியம் இருக்கும் உங்களுக்கு? நிறைய ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஜிமின் கிட்ட வச்சுக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரேடியாக டெத் கொடுத்துடலாம் நினச்சேன். பட் உன்னை வச்சு அவங்கள அணுவா இதுவும் ஜாலி தானே பேபி அப்படி சொல்லிட்டு டெவில் ஆஃப் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்மையாக பாடிலாம் ஷிவர் ஆகுது பயத்தில். ஸோ நீங்கள் பயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி நடுங்குறீங்க. ஜிமின் அதை பார்க்குறாரு. ஜிமினோட கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக தெரியுறீங்க. லைக் ஒரு டாய் மாதிரி, ஒரு பாபி கேர்ள் மாதிரி அழகாக இருக்கீங்க. உடனே ஜிமின் உங்ககிட்ட வராரு. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஏதோ தப்பு நடக்க போதை சொல்லிட்டு நீங்கள் பேக்லேயே போகிறீங்க. ஜிமின் சொல்கிறாரு ஒய் பேபி என்னை அவாய்ட் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க வேண்டாம் சார் ப்ளீஸ் சார் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. பட் ஜிமின் கேட்கல. ஸோ ஜிமின் உங்களை ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமும் இதுதான் சொல்கிறாரு, யூ ஆர் ஜஸ்ட் டாய் ஓகே அப்படி சொல்லிட்டு தான் அவர் எழுந்து போவார். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழுகுறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் யாருக்குமே எதுவும் பண்ணது கிடையாது, நான் எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் நினச்சேன். பட் காட் ஏன் என் லைஃப்பில் இப்படி ப்ளே பண்ணணும், எங்கள் அப்பா அம்மா நினச்சி நான் இந்த டிசிஷன் எடுத்தேன். பட் என்னோடய லைஃப் இவ்வளோ பெயின்ஃபுல்லாக போகும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு அழுகுறீங்க. நீங்கள் எப்படியே அழுதுகிட்டே இருங்க. நான் இன்றைக்கி இந்த எபிசோடை முடிச்சிடுறேன். ஆமி ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய்.